Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.2 செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். A road is flanked on either side by continuous rows of houses of height 4 into √3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் வந்து அதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 into √3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க வித் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் தம். ஸோ இதுதான் பாருங்கள், ரெண்டு சைடுமே நமக்கு ஏபி அண்டு சிடி ரெண்டுமே ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்கக்கூடியது. இதுக்கு இடையில் எந்த ஸ்பேஸும் கிடையாது இந்த வீடுகளுக்கு இடையிலன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஏபியும் சிடியும் நமக்கு ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ரோஸ் ஆஃப் ஹவுசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ பெடஸ்ட்ரன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு. இந்த கீழே பிசி இருக்கிற பார்த்தீங்களா, பிசி இதுதான் நமக்கு கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் சென்ட்ரல் பிளேஸில் இந்த பெடஸ்ட்ரன் நிற்கிறாரு. ஸோ இது மீடியன் சொல்லியிருக்காங்க. மீடியன் என்ன மீனிங்னா இந்த ரோட்டை வந்து ரெண்டாக பிரிக்குது. அதாவது சிஎம்மும் எம்பியும் ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும் நமக்கு. இப்போ எத்தனை நமக்கு மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோமோ இது ரெண்டுமே ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். நமக்கு வித் ஆஃப் த ரோடு வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ். ஸோ அந்த ரோ ஹவுஸை ஃபேஸ் பண்ணி தான் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இதுதான் நமக்கு டாப் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இந்த டாப் ஆஃப் த ஹவுஸை வந்துட்டு இந்த பெடஸ்ட்ரன் வந்துட்டு எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க பாருங்கள், 30 டிகிரியில் நமக்கு பார்க்குறாங்க. ஃபைண்ட் வித் ஆஃப் த ரோடு. இப்போ நம்ம வந்து இந்த பிசியோடைய மெஷர்மெண்ட்டை தான் இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதனுடைய வித் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷனில் லேட் ஏபிங்கிறது நமக்கு பி த ஹைட் ஆஃப் த ஹவுசஸ். ஸோ இந்த ஏபிங்கிறது வந்து இந்த ஹைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சிடியுமே ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் தான். அது வந்து நமக்கு 4 into √3. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஹவுஸோடைய 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை மீடியன் நம்ம சொல்லியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து எந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிஎம் எடுத்துக்கலாம். ஏபிஎம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போட்டனஸ் என்ன வரும், நமக்கு ரெக்டாங்கிள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடு நமக்கு ஹைப்போட்டனஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடு, இங்கே ரிமைனிங் இருக்கிறது நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடுன்னு தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு எழுதலாம் நம்ம. ஸோ நமக்கு ரெண்டு மெஷர்மெண்ட் இருக்குது, ஒன்று டிகிரி இருக்குது, இன்னொன்று வந்து நமக்கு ஹைட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியும். பாருங்கள், tan தீட்டாவோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு 30 டிகிரி இருக்குது. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஏபி டிவைடட் பை இந்த பிஎம் சொல்லலாம். ஏபிங்கிறது நமக்கு 4 into √3 டிவைடட் பை இந்த பிஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத, அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம், பிஎம்னே வச்சுக்கலாம். tan 30 டிகிரியோட ஆன்சர் என்ன நமக்கு 1/√3, அதனோட ஆன்சர் போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 4 into √3 பை பிஎம். இப்போ நமக்கு இந்த பிஎம் வேணும் அப்படிங்கிறனால இதை அந்த சைடு அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ பிஎம் ஈக்குவல் டு 4 into √3. இங்கே டிவைடில் இருக்கக்கூடியது அந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ √3 இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும். √3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3. ஸோ 4 into 3 நமக்கு 12 அப்படின்னு வந்துடும். ஸோ பிஎம்மோட ஆன்சர் நமக்கு 12 மீட்டர்னு நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா. இப்போ இது வந்து 12 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே 12 தான் இங்கேயும் இருக்கும். நமக்கு தேவை வித் ஆஃப் த ரோடு வந்து நமக்கு பிசி. சரிங்களா, இப்போ வந்து நம்ம வித் ஆஃப் த ரோடு கண்டுபிடிக்கணும். வித் ஆஃப் த ரோடு அது வந்து என்னது நமக்கு பிசி எப்படி எழுதலாம், சிஎம் ப்ளஸ் எம்பி அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம பிஎம் தான் கண்டுபிடிச்சோம், இது வந்து 12. அப்போ இதோட மெஷர்மெண்ட்டு நமக்கு 12 தான். அப்போ 12 + 12ங்கிறது நமக்கு 24 மீட்டர்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு வித் ஆஃப் த ரோடு. ஈக்குவல் டு
24 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டினில் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒன்ஸ் பார்த்துருங்க. நம்ம ரோஸ் வந்து இந்த ஹவுசஸோட வந்து ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் 4 × √3. அதுக்கப்புறம் இந்த எம்முங்கிற பெடஸ்ட்ரியன் இங்கே நின்றுட்டு இந்த டாப் ஆஃப் த ஹவுஸை பார்க்குறாங்க. அது வந்து 30 டிகிரியில் இருக்குது. இப்போ நமக்கு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் எடுக்கிறோம். அது வந்து நமக்கு ஏபி டிவைடட் பை பிஎம் வரும். tan 30 டிகிரியோடைய ஆன்சர் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் பிஎம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடில் அனுப்பிச்சிட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணப்போ நமக்கு 12 மீட்டர்னு கிடச்சிது. ஸோ வித் ஆஃப்துனா இந்த ஃபுல் இதுதான் நமக்கு ரோடு, இந்த பிசி தான் நமக்கு ரோடு. ஸோ அப்போ இது 12னா இதுவுமே 12, ஏன்னா இது மீடியன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் இது 12னா இதுவும் 12, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது? 24 மீட்டர் கிடச்சிது. ஸோ இதுதான் வித் ஆஃப் த ரோடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.